இந்த வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எந்தெந்த சோர்ஸ் மூலிமா வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றதா பார்க்க போகிறோம். ஒரு கிரியேட்டர்ஸாக இருந்துட்டு நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். சில நேரம் வந்து வியூஸ் நல்லா கொடுக்கும், சில நேரம் கொடுக்காது. வியூஸ் நிறையா இருக்கிற வீடியோஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க. ரேராக தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. சிலர் வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சிலர் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனலாக வந்து நம்ம வச்சுருந்தோம்னா அது பேஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா சிங் பண்ணுவோம்னா, நல்லா பாடிட்டே இருப்போம்னா, வியூவர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னலில் நம்ம விளாக் பண்ணி போடும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல்ன்றது நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் வந்து பிடிச்சி போய் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஷேர் பண்ணி பண்ணுறது தான். அடுத்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போடுறதும் வந்து சஜஸ்ட் பண்ணும். அந்த சஜஷனும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம சேனல் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸு அவங்க வாட்ச் பண்ணிவிட்டு லேட்டாக கூட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சிலர் சேனல் சர்ச் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம யூடியூப் சேனல் ஆட் வந்து கொடுத்துருப்போம், அது முன்னாடி போய் நிற்கும். அவங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இருக்கும் போல் ப்ரௌசரில் studio.youtube.com வந்துக்கோங்க. அதில் கண்டென்ட் கீழே அனலிட்டிக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதில் சீமோர்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 7 days, 28 days, 365 days, 90 days, இத்தனை நாளைக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம். எந்தெந்த வீடியோவில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராகவும் காமிக்கும். நீங்கள் செக் பண்ணணுன்னா பண்ணிக்கிறலாம் அந்த மெத்தடும். இல்லாட்டி எத்தனை நாள் வந்திருக்காங்க, என்னென்ன சோர்ஸ் மூலிமா வந்திருக்காங்க, ஷார்ட்ஸில் வந்திருக்காங்களா, லாங் ஃபார்ம் வீடியோவில் வந்திருக்காங்களா, எந்த வீடியோவில் வந்திருக்காங்கன்றது முதற்கொண்டு காமிக்கும். யூடியூப் சேனல் பேஜ் மூலிமாவே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே நான் ஷோ பண்ணியிருப்பேன். அனாலிட்டிக்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். நீங்கள் எதன் மூலிமா எதில் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சது மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். இதன் மூலயமா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து சேனல் வந்து எந்தெந்த வீடியோஸில் வந்து எவ்வளோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் அதிகமாக அப்லோட் பண்ணும்போது வியூவர்ஸ்க்கு இன்னும் சஜஷன் கொடுத்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணதை பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போகவும் செஞ்சுருக்காங்க. மைனஸில் காமிக்குது பாருங்கள். க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டே 14 காமிக்குது. அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் சேனல் லிஸ்ட்டில் 17 -3ல் அதர் வந்து காமிக்குது. இது ஃபுல்லாக வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டுடைய லிஸ்ட்டு வந்து அது காமிக்குது. க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டுன்றது வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் போகிற அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, டெலீட் பண்ணுற அக்கௌண்ட் வந்து இருக்குது. லாங் இயர்ஸாக ஒரு 2-3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும். சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்களுக்கு கண்டென்ட் ஒரு வேளை பிடிக்கலைன்னா அவங்க வந்து சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. வெர்டிக்கல் லைவ் ஃபீட்லலாம் அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எதில் அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்றதும் வந்து செக் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல் லைவ் ஃபீடாக, ஷார்ட்ஸாக, இல்லை வீடியோஸ்லையான்றதையும் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கும் இருக்கான்ட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.